ப்ராஃபஸி வருது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் உங்களை நோக்கி வருது அப்படின்னு சொன்னா, இந்த ஞானமானது என்ன பண்ணும்னா உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அதை கனெக்ட் பண்ணும். அவசரப்பட்டு ஆரம்பிச்சேன், அவசரப்பட்டேன், இதனால இந்த நஷ்டம் அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிற காரியத்தை இன்றைக்கு ஒரு தேவனுடைய மகிமை இறங்கட்டும். அப்படி மைனஸ் ஆயிட்டு அப்படி இழந்துட்டேன் அப்படின்னு சொன்ன காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஆன் டைம் ஸ்டெப்ல பெரிய அறுவடையை உங்களுக்கு கொண்டு வரட்டும், பெரிய அறுவடையை கொண்டு வரட்டும். இந்த அற்புதமான ஆராதனைக்கு கலந்து கொள்ள முடியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைனில் பார்க்குற உங்களையும் கிங்டம் ப்ராஃபட்டிக் சென்டர் சர்ச்சின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்புவதில்லை. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்க்குறோம் இல்லையா. கடைசி காலகட்டத்தில் தேவன் கடைசி காலங்களில் சபைக்கென்று 7 கண்களாய் 7 ஆவிகளை அனுப்புகிறார், அனுப்பிவிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, அனுப்பிவிட்டார். சபைகளுக்கு கண்கள் போல இந்த 7 ஆவிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆவிகள் இல்லாத சபை ஆவிக்குரிய சபை அல்ல. இந்த ஆவிகள் இல்லாத சபை குருட்டு சபை. சரியா? ஏன்னா ஆவி கண்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கேன் 5ஆம் அதிகாரத்தில். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த மெசேஜை ஆன்லைனில் பார்க்குற நீங்கள் இந்த மெசேஜை இப்போ தான் கேட்குறீங்கன்னா, போன வாரம் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கேட்டுட்டு இதை கேளுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கடந்த வாரத்தில் உள்ள மெசேஜும் சரி, இப்போ பேச போகிற மெசேஜும் சரி, ஒரு தடவை கேட்டால் விளங்காது. ஏன்னா ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஞானம் பெற்றுக்கொள்ளணுமே, ஆனால் 1க்கு 2 தடவையாவது உட்காந்து கேட்கணும். ஏமே இந்த செய்தியை கேட்கறதுக்கு ஒரு ஞானம் வேணும். ஏமே முதல்ல என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தினால என்னைய நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். பாருங்க வேத சத்தியங்கள் பொதுவாகவே சத்தியங்கள் பாஷை தெரிஞ்சதுனால புரியறது இல்லை. பாஷை தெரிஞ்சதுனால புரிதல. ஒரு மந்திரி ஒருத்தன் சேரட்டில் போகிறான் பாருங்க. தேரில் போய்கிட்டு இருக்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசனத்தை எடுத்து வாசிக்கிறான். ஆனால் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. பாஷை தெரியுது ஆனால் புரிய மாட்டேங்குது. பாருங்க, பக்கத்தில் ஒருத்தன் பிழிப்பு ஓடி வர வேண்டியிருக்குது. தேரோட தேரா என்ன வேண்டியிருக்குது, ஓடி வந்து இந்த வெளிச்சத்தை அவனுக்கு விளக்கி காட்ட வேண்டியிருக்கு. பாருங்க. ஆமென். நான் சொல்றேன், ஸ்பிரிட்டம் ஆஃப் விஸ்டம் தாக்கப்பட்டுச்சுன்னா வேதத்தை திறக்கும் போதே வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும். ஆமென். வேதத்தை திறக்கும் போதே வெளிப்பாடு வரும். அங்கங்க இருந்து குபு குபுன்னு வந்துகிட்டே இருக்கும். பாருங்க. ஆமென். எவ்வளவு வெளிச்சம் இருக்குதோ அவ்வளவு இருள் நீங்கும். ஆமென். எவ்வளவு வேதத்தை குறித்து வெளிச்சம் உண்டாகுதோ அவ்வளவு இருள் என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையில இருந்து நீங்கும். பாருங்க, பரலோகம் நம்மளை பார்க்கும்போது இந்த சட்டை பேண்ட்டில் பார்க்கறதே இல்லை. இந்த சட்டை பேண்ட்டில் பார்க்காது. ஆதாம சட்டை பேண்ட்டில் பார்க்கல, ஏவாளையும் சட்டை பேண்ட்டில் பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு மகிமையான ட்ரெஸ் இருந்தது. என்ன மகிமையின் ட்ரெஸ்ஸு? இந்த தேவனோடு உள்ள வெளிச்சம். பாருங்க, அந்த வெளிச்சத்தினால அவர்கள் நிறைந்திருந்தார்கள். வெளிச்சத்தினால என்ன பண்ணாங்க, நிறைந்தாங்க. வேதம் சொல்லுது இல்லையா, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனுடைய வெளிச்சத்துக்கும் இந்த வெளிச்சத்துக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்க என்ன பண்ணுது, மகிமையில் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது என்ன, வெளிச்சத்தில் என்ன பண்ணுதான், டிஃப்ரெண்ட் இருக்குதான். பாருங்க, இந்த வேதத்தின் வெளிச்சம் அடிக்க அடிக்க பரலோகம் நம்மளை பார்க்கும்போது ஒரு சிலரை நட்சத்திரமாக பார்க்குது, ஒரு சிலரை சந்திரனாக பார்க்குது, ஒரு சிலரை சூரியனாக பார்க்குது. பாருங்க, சிலரை பார்க்கும்போது மின்மினி பூச்சி மாதிரி டிப்பிட்டு பிடி பிடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன அர்த்தம், அறகுறை வெளிச்சம்னு அர்த்தம் இல்லையா. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில் நம்ம ஊழியத்தோட தொடர்பில் இருக்கிற எல்லாரும் சூரிய ஒளியின் பிரகாசத்தை போல வெளிச்சத்தை பெறுவார்கள். ஆமென். சூரிய ஒளியின் பிரகாசத்தை போல வெளிச்சத்தை பெறுவார்கள். இந்த ஞானத்தின் ஆவி நம்மளை தாக்கும் பொழுது பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஞானிலாம் நம்மகிட்ட பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஹல்லேலூயா இது வேலை செய்யும். பாருங்க, இது வேலை செய்யும். பெரிய பெரிய ஆட்களா இருக்கலாம், ராஜாக்களா இருக்கலாம், பிரபுக்களா இருக்கலாம். எப்படி வராங்க, எதை தேடி வராங்க? பூமி முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது ஒளிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு பிரபுக்களும் ராஜாக்களும் வருவார்கள். ஹல்லேலூயா. எப்படி இந்த ஒளி வரும், எப்படி இந்த மகிமை வரும், அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஆமென்.
ஸோ ஒரு சபை, ஆவிக்குரிய சபை என்பது அந்நிய பாஷையை பேசிவிட்டால் மட்டும் அது ஆவிக்குரிய சபை அல்ல. அது என்ன அர்த்தம்? அந்நிய பாஷை பேசுகிற சபை என்று அர்த்தம், அவ்வளோதான். கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்நிய பாஷைங்கிறது என்னது? ஒரு வரம். இந்த வரம் என்ன பண்ணுது? அந்த சபையில் ஆப்ரேட் ஆகுது. ரொம்ப நல்லது. ஏன்னா கிஃப்ட்டுக்கெல்லாம் முன்னோடியான கிஃப்ட் யார்? அந்நிய பாஷையாக இருக்குது. அதை பேச ஆரம்பித்தாலே மற்ற கிஃப்டெல்லாம் தன்னால் என்ன பண்ணிடும்? ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும் பாருங்க. ஆனால் ஆவிக்குரிய சபை என்று வேதம் மென்ஷன் பண்ணுறது இந்த 7 ஆவிகளும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிற இந்த 7 ஆவிகளும். இந்த 7 ஆவிகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியில் ஏற்கனவே இதை சொல்லி வச்சிருக்கிறார். ஏசாயா 11 பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னு இயேசு என்ன பண்ணுறாரு? ஏசாயா 11 தான் எடுத்து கோட் பண்ணுறாரு. அது என்ன? அந்த 7 ஆவிகளும் எடுத்து வாசிப்போம். ஏசாயா 11:2. ஞானம், உணர்வு. அடுத்து ஆலோசனை, பலன், கவுன்சில் அண்ட் பவர் ஆர் மைட்டி, நாலேஜ் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் ஆஃப் லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி, ஆமென், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர், அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த 7 ஆவிகளும் ஒரு சபையில் செயல்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது பட்சத்தில் அது என்ன ஆகுது? அந்த சபை தெளிந்த கண்களுடைய சபையாக இருக்குது. ஆமென். இந்த வெளிச்சத்தில் தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். இது 3ம் வெவ்வேறு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன? இந்த 7 ஆவிகளும் 3 துறைகளில் இருந்து நமக்கு கொடுக்குது. ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நம்ம தெரிய என்ன ஆகுது? தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியும் தி ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், ஆலோசனையும். ப்ராஃபஸி என்ன பண்ணுது? ஹோலி ஸ்பிரிட் அறிய நடக்குது பாருங்க. குமாரனை குறித்த அறிவினால, குமாரனை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்ள என்ன நடக்குது? தி ஸ்பிரிட் ஆஃப் பவர், தி ஃபியர் ஆஃப் தி லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் மைட்டி திங்ஸும் பவரும் என்ன பண்ணுது? நடக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இது சபைகள் என்ன பண்ணுது? செய்யுது இல்லையா? சபைகள் செய்யுது. எங்கே போனாலும் சுகம் கிடைக்குதா? அற்புத அடையாளங்கள் நடக்குதா? நிச்சயமாக நடக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறோமா? நிச்சயமாக பயப்படுறோம். நான் சொல்கிறது ரெவரன்ஷியலுக்கும் மேலே உள்ள பயம் இல்லையா? பயப்படுறதுனா தொட நடுங்கிறது இல்லை, அடிச்சு விடுவார் வச்சு விடுவார்னு பயப்படுறது இல்லை. இது என்னது? ஒரு அன்பு கலந்த ஒரு ரெவரன்ஷியல், ஒரு மரியாதை கலந்த, அன்பு கலந்த, அதுக்கும் மேலே ஏதாவது இருந்தால் அப்படிப்பட்ட ஃபியரை தான் என்ன பண்ணுது? சொல்லுது. இதை பற்றி நான் வர நாட்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதேன். இந்த ஃபியர் ஆஃப் தி லார்ட் என்னென்னு. இதெல்லாம் என்ன பண்ணுது? கற்றுக் கொடுக்குது. ப்ராஃபஸிக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்களே தீர்க்கதரிசியாக இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்கான தீர்க்கதரிசி யாரு? ப்ராஃபட் ஜபகர் அல்ல. உங்கள் குடும்பத்திற்கான தீர்க்கதரிசி நீங்கள் தான். ஆமென். ஆமாம். அப்போ நீங்கள் யார் பிரதர்? நம்ம உலகத்துக்கே ப்ராஃபஸி பண்ணக்கூடிய ஆள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம பார்லிமெண்ட்டுக்கு ப்ராஃபஸி பண்ணக்கூடிய ஆள். ஆமாம், ஈயோனோக்கெல்லாம் ப்ராஃபஸி பண்ண போகிறோம் சீக்கிரத்தில். இது நடக்கத்தான் போகுது. ஆமென். உங்கள் குடும்பத்திற்கான ப்ராஃபட் யார்? நீங்கள் தான் பாருங்க. அப்போ இதெல்லாம் வேலை செய்யுது. ஹோலி ஸ்பிரிட்டின் மூலமா வருகிற ஆலோசனைகள் வருது, கைடன்ஸ் வருது, ப்ராஃபஸி வருது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்க. எங்கே மிஸ் பண்ணுச்சு? சபை கையேந்தக்கூடிய நிலைமைக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பிதாவினிடத்திலிருந்து வருகிற அண்டர்ஸ்டாண்டிங், பிதாவினிடத்திலிருந்து வருகிற விஸ்டம், பிதாவினிடத்திலிருந்து வருகிற நாலேஜ், உணர்வு, அறிவு, ஞானம், இவைகளை யூதா என்ன பண்ணிருது? ஜூவிஷ் பீப்புள் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வைத்து இந்த 3 ரிசீவ் பண்ணிட்டு உலக ஞானிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தான் மேஜரா இருக்கிறாங்க இல்லையா? புதிய இன்வென்ஷன் அவங்க தான் கொண்டு வராங்க. புதிய கண்டுபிடிப்புகள் அவங்க மூலியமா தான் இந்த உலகத்துக்கு வருது பாருங்க. எதை கையை வச்சான்? ஏகோவா தேவனை பிடிச்சிக்கிட்டான் பாருங்க. பிடிச்சிக்கிட்டதுனால அவனுக்கு என்ன பண்ணுது? இதெல்லாம் சர்வசாதாரணமாக உண்டாயிருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் கடைசி காலங்களில் தேவன் சபைகளில் இந்த கண்களை திறக்க விரும்புகிறார். அதற்காகவே ஆவியை அனுப்பி இருக்கிறார். ஆமென். இது சபைக்கு வருது அப்படின்னு சொன்னா இந்த பில்டிங்குள்ள வருதா இல்லை அந்த ஊழியத்துக்கு வருதா? அது இல்லை பாருங்க. சபை என்பது ராஜாக்களின் சங்கமம். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியர்களின் சர்வெண்ட் ஆஃப் காடுடைய சங்கமம் தான் சபை பாருங்க. சபைக்கு வருதுன்னா இது உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் வரும், உங்க வியாபாரத்துக்கு வரும், உங்க தொழிலில் வரும், உங்க ஊழியத்தில் வரும், உங்க வேலை ஸ்தலத்தில் வரும். ஆமென்.
உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது வரும் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதற்காக தான் இந்த 7 ஆவிகளும். ஓகே, இதை நான் போன வாரமே லைட்டாக சொன்னேன். அதோடைய சுருக்கத்தை தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். அதில் கண்டினியூ பண்ண போகிறோம். லூக்கா 21:13. ராஜாக்களுக்கு முன்பதாய் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது, ஒஸ்ட் கண்டிஷன் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் பொழுது என்ன நடக்குது, என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு தன்னுடைய வாயினால சொல்றாரு பாருங்க. லூக்கா 21:13. நல்ல கையை தட்டி இதை வாங்கிக்கோங்க. ஹல்லேலூயா. Your testimonies are coming. Your testimonies are coming. I declare, I decree, your testimonies are coming. இது கடும் பிரச்சனை, சரியா? இது நீங்க நினைக்கிற மாதிரி காரியம் கிடையாது. ஏதோ நம்ம இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சாதாரணமான மேட்ரு பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மனைவி மூஞ்சி தூக்கிட்டா, ஹஸ்பண்ட் பேச்சை கேட்க மாட்டேங்காரு, பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் பண பிரச்சனை, ஏதோ தலைவலிச்சுட்டே இருக்குது, கால் வலி, அந்த மாதிரி சாதாரண பிரச்சனை இல்லை. இது கடும் பிரச்சனை, கடும் பிரச்சனை, வாழ்க்கையே கேள்விக்குறியாகும்படியான பிரச்சனை பாருங்க. இந்த பிரச்சனையே வரும்போது அவர் சொல்றாரு, இது உனக்கு சாட்சியா மாறும் அப்படிங்கிறார். இதுவே சாட்சியா மாறும்னா இன்னைக்கு நான் சந்திச்சுட்டு இருக்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஏம்பே நான் சொல்றேன், இந்த கை கால் சரியாயிட்டு ஈவன் கற்பம் திறக்கப்பட்டது கூட பெரிய அளவு சாட்சியா இந்த இடத்துல பேசப்படாது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய காரியங்கள் சாட்சியா இந்த இடத்துல பேசப்படும் பார். ஆமென். ஹல்லேலூயா. அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதில் மேட்ரே இல்லைன்னு ஆகி போச்சு இப்போம்லாம். ஆமென். வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸ் வாய்க்கிறது, இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் மேட்ரே இல்லைங்கிற அளவுக்கு ஆக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வேணாம் பாருங்க, உள்ளே வரும் பொழுது வேலை இல்லாமல் அப்படிலாம் வருவாங்க பாருங்க. விட முடியாத பிரச்சனையில் இருந்துட்டு உள்ளே வருவாங்க. 1 வீக் தான், அந்த வாரம் உள்ளே வந்துட்டு வெளியில் போகும்போதே அப்போ ஆஃபர் லெட்டர் வந்துடும். இது நடந்துக்கிட்டே இருக்கு, இது நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இங்கே சொல்லப்பட்ட பிரச்சனை அப்படி இல்லை, இது வேற மாதிரியான ஒரு பிரச்சனை பாருங்க. சுவிசேஷத்து நிமித்தமாக பிடிச்சி கட்டி கொண்டு போய் நிற்கும் போது கூட அவர் சொல்றாரு, அந்த பிளாட்ஃபார்மே உனக்கு சாட்சிக்கான பிளாட்ஃபார்மாக மாறும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. சாட்சிகளாய். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்ட்டார். நீ ஒன்றையும் பேச வேண்டாம் அப்படின்ட்டார். ஆமென். கடுமையான பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா தேவ ஞானம் செயல்பட்டால் வாய் திறக்காது. லோடலோடன்னு வாய் வரும்பொழுதே தெரிஞ்சுக்கோங்க என்ன ஆகுது. லோடலோடன் வாய் திறந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஞானத்தினால் தாக்கப்படவில்லை என்பது அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்பொழுது நீ என்ன பண்ணு, ஷட் பண்ணுங்க. ஏமே மூடிக்கினே இரு அப்படிங்கிறாரு. கடும் பிரச்சனையில வாயை திறக்காம இருக்கிறது ஒரு ஞானம். ஏமே ஹல்லேலூயா. வாயை திறக்காம இருக்கிறது என்னது? ஒரு ஞானம் பாருங்க. அந்த நேரத்தில் என்ன உத்தரவு சொல்லுவோன்னு நீ ஒன்றும் பேச வேண்டாம். வாசிங்க. ஒன்னு 2 வார்த்தை தான் சொல்லுவேன், எல்லாம் வாயடைச்சு போகும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தினால தாக்கப்படும் பொழுது நீ வளவள கொலகொலன்லாம் பேச மாட்ட, 1-2 வார்த்தை தான் சொல்லுவேன், அது வாய் அடைச்சிட்டு போகும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனும் எதிர்த்து பேச கூட எதிர்த்து பேச கூடாத வாக்கையும் ஞானத்தையும் என்ன சொல்றாரு, அந்த நேரத்தில் நான் தருவேன் அப்படிங்கிறாரு. ஏமே ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற சகல பிரச்சனையும் உங்களுக்கு சாட்சிகளாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குவாதத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி உண்டாகும். ஏமேன். பேச முடியாத இடத்துல கர்த்தருடைய ஞானம் வெளியில வரும். 1-2 வார்த்தையில எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஏமேன்.
wisdom speaks. Amen. ஞானம் பேசும் பாருங்க, ஞானம் பேசும் பாருங்க. Amen. இது பாருங்க, இயேசு சொல்லும் பொழுது சொல்றாரு, இந்த விஸ்டம் ஒரு கீ. Amen. இந்த ஞானம் ஒரு சாவி. எல்லாரும் சொல்லுங்க, ஞானம் ஒரு சாவி. உங்க பிஸ்னஸ்ல இந்த சாவி இன்னைக்கு, உங்க பிஸ்னஸ்ல இந்த சாவி இன்னைக்கு ஆப்ரேட் ஆக போகுது. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில், உங்க தொழிலில் இந்த சாவி இன்னைக்கு ஆப்ரேட் ஆக போகுது. ஹல்லேலூயா. ஞானத்தினாலேயே உலகத்தை உண்டு பண்ணின ஞானத்தின் ஊற்று, அது வாயிலிருந்து ஒன்று சொல்லுது, ஞானம் ஒரு சாவி அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆமென். கொத்தான சாவிகளோடு இன்னைக்கு இந்த உலகத்தில் லாந்த போறீங்க. ஆமென். இந்த சாவி வீட்டு சாவியெல்லாம் கொண்டு வரும், இந்த சாவி பீரோ சாவியெல்லாம் கொண்டு வரும், இந்த சாவி லாக்கர் சாவியெல்லாம் கொண்டு வரும். ஐயோ, கொண்டு வந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. கொத்தான சாவிகள். See in my spirit. See in my spirit. கொத்தான சாவிகள் உங்க கையில் வரப்போகுது. கொத்தான சாவிகள் வரப்போகுது. ஏமே லூக்கா 11வது அதிகாரம். சாவியை ஆண்டவர் அடையாளமாக காட்டினார்னா என்ன அர்த்தம்? ஓப்பன் டோர்ஸ் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா. லூக்கா 11:52 எடுங்க, அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ம் 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 நியாயசாஸ்திரிகளை வாங்கன்னு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். மேட்ரு அது கிடையாது. இவர் என்ன சொல்றாரு? அறிவு ஒரு திறவுகோல் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. knowledge it's a key அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, கர்த்தாவே இந்த சாவி இன்றைக்கு என் கைகளில் வரட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஞானங்கிறது முட்டி மோதி படிச்சு காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு காபி போட்டு குடிச்சு ஹார்லிக்ஸை வச்சு குடிச்சு வருகிற ஞானம் அல்ல. சாலமோனுக்கு ஒரு இரவில் உண்டான ஞானம் போல. ஹல்லேலூயா. வித்தின் a செகண்ட்ல உண்டான ஞானம் போல. ஐயோ, உங்க பிள்ளைங்க மேலெல்லாம் கையை வைங்க, உங்க பிள்ளைங்க மேலெல்லாம் கையை வைங்க, உங்க பிள்ளைங்க மேல கையை வைங்க. இன்றைக்கு அந்த ஞானம் உதிக்கட்டும், இன்றைக்கே அந்த ஞானம் உதிக்கட்டும், இன்றைக்கே அந்த ஞானம் உதிக்கட்டும். ஆவியின் தகப்பனா உங்க எல்லார் மேலையும் இந்த சாவியை நான் ரிலீஸ் பண்றேன். உங்க குடும்பத்தின் மீது ரிலீஸ் பண்றேன், ஆன்லைன்ல பார்க்கிற உங்கள் மீது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த ஞானத்தின் சாவிகள் கட்டவிழ்க்கப்படட்டும். I release it. Amen. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ம் 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 Amen. ஹல்லேலூயா. சிம்பிளா முடிச்சிட்டார் பாருங்களேன். ஞானம் வேணும்னா என்னங்க செய்யணும்? அதுக்கு எல்லாம் ஞானம் வேணும் டோய். என்னங்க ஞானப்படம் அது? உலகத்தை சுற்றி வரணுமா? உலகத்தெல்லாம் சுற்றி வேண்டாம். உன்கிட்ட குறைவு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதா? யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. நீ ஏன் பழசில் நான் கொடுத்த ஞானத்தை வச்சு ஒன்றும் செய்யலைன்னு கேள்வி கேட்காம புதிய ஞானத்தை தருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும், அதுவும் அறகுறையா இல்லை, சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன் அப்படிங்குது பாருங்க. ஏமே இந்த சாவியை பயன்படுத்தாம என் வாழ்க்கையில் நடந்த இடர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அந்த பாதிப்புகள் எல்லாம் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. இந்த சாவியை பயன்படுத்தாம, இந்த ஞானத்தின் திறவுகோலை, இந்த அறிவின் திறவுகோலை பயன்படுத்தாம என் வாழ்க்கையில் நடந்த பாதிப்புகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த சாவி எனக்கு இன்னைக்கு தாங்க டாடி. அப்பா இந்த சாவியை இன்றைக்கு என் கரங்கள்ல தாங்க. அப்பா இந்த சாவியை, இந்த ஞானத்தின் திறவுகோல, இந்த அறிவின் திறவுகோல இன்றைக்கு என் கரங்களிலே தருவீராக. ஹல்லேலூயா. யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். ஆமென். யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். Glorious Father. Thank you Father. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கு? இன்னும் போமா தொடர்ந்து? ஆமென். நான் சொன்னேன், இது மூணு ஆஃபீஸில் இருந்து சப்ளை ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன்.
1 கொரிந்தியருக்கு அதற்கான சான்றை நான் காட்டிட்டு தொடர்ந்து நான் போவோம்ல. 1 கொரிந்தியர் 12 4வது வசனத்திலிருந்து நானே வாசிக்கிறேன். இந்த 3 வெவ்வேறு ஆஃபீஸ் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு பாருங்களேன். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸ்னால் உங்களுக்கு புரியுதா? அதாவது சப்ளை பண்ணுற இடம் இப்படி வச்சுக்கோங்களேன், சப்ளை பண்ணுற ஏரியா. இந்த ப்ராடக்ட் இவங்ககிட்ட தான் கிடைக்கும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும், இவங்ககிட்ட தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பரிசுத்த ஆவியானவர், குமாரன், பிதா 3 பேரும் வெவ்வேறு ப்ராடக்டை என்ன பண்ணுறாங்க, டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதார வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பவுல் சொன்னது, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. தேவன் ஒருவருங்கிறது யாரு? ஏகோவா தேவனை சொல்லுது, சரியா? கர்த்தர் ஒருவருங்கிறது இதுக்கு முந்தின வசனம்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லியே இதை சொல்கிறாரு. அப்போ ஊழியத்திற்கு அந்த மாதிரியான காரியங்களுக்கு உதவி செய்கிறது யாராம்? அந்த 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 டிபார்ட்மெண்ட் யாருடையது? கர்த்தருடையதுனா இயேசுடையது, சரியா? தேவன் ஒருவரே, லார்ட், தேவன் ஒருவரே. அப்படிங்கும்போது கிரியைகள் இதெல்லாவற்றையும் நடப்பிக்கிறது யாராம்? இது 3 ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக சொல்கிறார். வரங்களை தருகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாராம், கொடுக்குறாரு அப்படிங்கிறது சொல்லுது பாருங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். வேறொருவனுக்குலாம் வரும்போது என்ன பண்ணுது, டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருது. 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து 3 விதமான காரியங்கள் சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லுது. இதில் 9 வரங்கள் என்ன பண்ணியிருக்குது, சொல்லியிருக்குது இல்லையா? 9 வரங்கள் என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்குது. வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், ஃபெய்த்து, கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், ஒரு ஒர்க்கிங் ஆன் மிராக்கிள், ப்ராஃபஸி, டிசர்னிங் ஸ்பிரிட்டு, டங்ஸு, இன்டர்பிரிட்டேஷன் இப்படின்னு என்ன பண்ணியிருக்குது, 9 வரங்களை சொல்லியிருக்குது. 9ம் 3 வெவ்வேறு ஆட்கள் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் என்ன பண்ணியிருக்குது, இந்த இடத்துல சொல்லியிருக்குது பாருங்கள். ஆக்சுவலி 9 வரங்கள்னு பார்க்கும் பொழுது இந்த 9 மட்டும் வரமல்ல, 29க்கும் மேற்பட்ட வரங்கள் இருக்குது பைபிளில், சரியா? இந்த 9 மட்டுமே வரங்கள் கிடையாது. 29 எபிரேயரில் சொல்லியிருக்குது, ரோமர் 12 சொல்லியிருக்குது. இதெல்லாம் வெவ்வேறு விதமான வரங்கள் பாருங்க. இதெல்லாம் என்ன பண்ணுது, வெவ்வேறு ஆஃபீஸில் இருந்து நம்மளுக்கு சப்ளை ஆகுது. ஒரு இடத்த விரிவாக்குறது அல்லது அழகாக்குறது ஒரு வரம். ஏமே, ஒரு இடத்த விரிவாக்குறது, அழகாக்குறது ஒரு வரம் அப்படின்னு சொல்லுது. கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு வரம் அப்படி சொல்லுது. கொடுப்பது என்னதான், ஒரு வரமா. பரிந்து பேசுகிறது, ஒருத்தருக்காக ஜெபிக்கிறது என்னது, ஒரு வரம். இப்படி ஒரு 29 மேற்பட்ட வரங்கள் என்ன பண்ணுது சொல்லுது. ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். ஒரு இடத்த அழகாக்குறது ஒரு வரம். ஏமே, பெசலியல் அப்படின்னு போன வாரம் நான் காட்டினேன் இல்லையா? பெசலியல் என்ன பண்ணுறாரு, யூகித்து செய்யக்கூடிய புத்தி அறிவு தெளிவினால கல், பலகை, மரம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாராம், ஒரு இடத்த, ஒரு ஆலயத்தை பியூட்டிஃபுல் ஆக்குறாராம் பாருங்க. பியூட்டிஃபுல் ஆக்குறாராம். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டையும் உங்கள் சபையும் அலங்கரிக்கிற கிஃப்ட் உங்கள் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகும். ஏமே, கிஃப்ட் உங்கள் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகும். உங்கள் வீட்டை, உங்கள் சபையை அலங்கரிக்கிற கிஃப்ட் உங்கள் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகுது பாருங்க. இந்த கிஃப்ட்டு ஆப்ரேட் ஆனவங்களுக்கு சில காரியத்தை சொல்லவே வேண்டியது இருக்காது. சில காரியத்தை சொல்லவே வேண்டியிருக்காது பாருங்க. ஒரு இடத்த சுத்தப்படுத்துறதுங்கிறது ஒரு கிஃப்ட்டு, சரியா? ஒரு டீ கிளாஸ் நடுவில் இப்படி கிடக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிஃப்ட்டு ஆப்ரேட் ஆகாத இடமா இருந்ததுன்னா, அல்லது அங்கே உள்ள ஜனங்களுக்கு அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகலைன்னா அதை யாராவது சொல்லணும், இதை கொஞ்சம் எடுத்து போடுங்களேன் அப்படின்னு. அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆன நபர்கள் இருந்தாங்கன்னா உள்ளே வரும்போதே என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு கையோடு எடுத்து கொண்டு போய் போடுவாங்க. புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள இந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஏமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ஒரு கிஃப்ட் பாருங்க.
இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ஒரு கிஃப்ட்டு. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சபையில் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கிஃப்டட். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த 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 ஆம்ப் இருக்கு இல்லையா, இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, இதை எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. அவன் பாபு சொல்லதான் யாருக்கும் தெரியாது அப்படிங்க. ஆனால் இதை நான் படிக்கவும் இல்லை, இப்போ இல்லை, கடந்த 10 வருஷமாக சில இடங்கள்லாம் நான் இருக்கும் பொழுது போட்டு மண்டையை உடைப்பாங்க இந்த மிக்சரில். அப்படிம்மா இப்படிம்மா, இப்படி கை வைப்பான், அப்படி கை வைப்பான், எல்லாம் விசில் அடிக்கும், என்னெல்லாமோ பண்ணும் பாருங்க. நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், வந்து நின்று டங்ஸை பேசிட்டு ஏதாவது ஒரு பட்டனில் கை வைப்பேன், ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். எனக்கு இதை நான் படிக்கவும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், சரியாகும் பாருங்க. கிஃப்ட் ஒருத்தன்ட்டு ஆப்ரேட் ஆனிச்சுன்னா இப்படி இருக்கும். நான் சொல்கிறேன், நீ சம்மந்தம் இல்லாத டிபார்ட்மெண்ட்லாம் கையை வைப்ப, அது உனக்கு தாறுமாற நன்மைகளை கொண்டு வரும். ஆமென், ஆமென். ஏன்னா ஞானத்தின் ஆவி செயல்படும் பொழுது அது இப்படி ஆப்ரேட் ஆகும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சில கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது, எடுக்கக்கூடாத கிஃப்ட்ஸ்ன்னு இருக்குது. கல்யாணம் முடிக்காமல் இருக்குது ஒரு கிஃப்ட் அப்படின்னு இருக்கு. கல்யாணம் முடிச்ச நாம இதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. வசனம் சொல்ல முடியாது, தேடிக்கிட்டு உனக்கு வேணுமா அந்த கிஃப்ட்டு வா, அப்படியே வேணா சொல்ல, அந்த கிஃப்ட் அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன், வசனம் சொல்ல முடியாது. அது ஒரு வரம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. ஆந்திராலலாம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற நன்ஸு, இங்கே இருக்கிற ஃபாதர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து பெந்தேகோஸ்தேக்காரங்க கொஞ்சம் விதர்ப்பமாக பார்க்குறது உண்டு. ஆந்திராவில் சில நன்ஸ், சில மதர், இந்த சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அந்நிய பாஷையை பேசி ப்ராஃபஸி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் கிஃப்டை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ரோமன் கேத்தலிக்கா, சிஎஸ்ஐயா, லுத்ரனா, பெந்தேகோஸ்தையான்லாம் பார்க்கறதில்ல. கிஃப்டை ஆப்ரேட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த கிஃப்டை பெற்றவங்களுடைய வாழ்க்கையில் வேற மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எடுக்கக்கூடாத கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நான் இதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறேன். சரி விட்டுருங்க, அடுத்து போவோம், வேகமாக போவோம். ஆமென். சொல்லுங்க, தேவன் என்னையும் என் சபையையும் என் குடும்பத்தையும் வரங்களினால் அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா. வரங்களினால் அலங்கரிக்கிறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, வரங்களினால் அலங்கரிக்கிறார். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு தேவன் உங்க கையில கொடுத்த எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் தரப்பட்டது. அதை அலங்கரிக்கக்கூடிய வேலை நம்முடைய வேலையா இருக்குது. இன்றைக்கு அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். உங்க குடும்பத்தை நீங்கள் அலங்கரிப்பீர்கள், உங்க வேலையை நீங்க அலங்கரிப்பீங்க, உங்க சபையை நீங்க அலங்கரிப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிற இந்த ஹீப்ரூ வேர்டு பார்த்தீங்கன்னா ஷேக்கால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஷேக்கால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, சிலது செக்மா அப்படின்ட்டு இருக்குது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, உள்ளுணர்வு அப்படி சொல்லுவோம் இல்லையா, உள்ளுணர்வு அப்படி சொல்லுவோம். அது உள்ளுணர்வுனா சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, ஆனால் முடிவு தெரியும். சில காரியங்களை இந்த ஞானம் ஆப்ரேட் ஆகும்போது சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தெரியாது, ஆனால் முடிவு தெரியும். எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அப்படிங்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், நெகட்டிவாக கண்ணு முன்னாடி என்ன நடந்தாலும் இந்த ஞானம் என்ன பண்ணும்னா இதுக்கு முடிவு தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த நெகட்டிவிட்டியை பார்த்து ஒரு நாளும் பயப்படாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஞானத்துடைய மகத்துவமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு கிளைமேக்ஸ் தெரியும். ஆமென், இதுக்கு கிளைமேக்ஸ் தெரியும். நல்லா சொல்லுங்க, இதுக்கு கிளைமேக்ஸ் தெரியும். ஆமென். தேவன் எப்படி இதை கொண்டு போவார் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே தோணும் பாருங்க. இதை பார்த்த உடனே நெகட்டிவாக ஏதாவது நடக்கும்பொழுது இதை பார்த்து கலங்காது, இதை பார்த்து என்ன பண்ணாது, பயப்படாது. சமீப காலங்களில் எனக்கே சில நெகட்டிவிட்டிலாம் அப்படி வந்தது பாருங்கள். முடிவும் தெரியுது, அதே நேரத்தில் இந்த
எதிரடையான காரியங்கள் நடக்கும் பொழுது அவ்வளோதான் போச்சு போல, இதுக்கு மேலே இதுக்காக ப்ரேயர் பண்ணியே வேஸ்ட்டு அப்படின்லாம் சில காரியங்களை நான் யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய ஞானத்தின் ஆவியை அனுப்புனதுனால ஒரு தைரியம் உள்ளுக்குள்ள வந்தது பாருங்க. ரைட்டு ரைட்டு, இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு பாருங்க. யோசேப்பு தரிசனம் கொடுத்தாருன்னு நம்ம சொல்கிறோம். தரிசனத்தோடு விட்டு விடலை பாருங்க. அப்போஸ்தலர்ல சொல்லியிருக்குது, யோசேப்பு என்ன பண்ணுறாரு, தேவ ஆவியை ஞானத்தினால நிரப்புனார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தேவ ஆவி ஞானத்தினால நிரப்புனதுனால இவன் குழிக்குள்ள கடக்கும் போதும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அவனுக்கு. இதை பெருசாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல பாருங்க. ஆனால் இவனுக்கு குழிக்குள்ள கடக்கும் போதும் கிளைமேக்ஸ் என்னங்கிறது தெரியுது. அப்படிங்கிறதுனால குழியை இவன் ஒரு பொருட்டாவே எண்ணலை. ஏமே அந்த இடத்துல அவன் அழுதான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணவே இல்லை பாருங்க. வழக்கமாக குழிக்குள்ள தள்ளிவிட்டு அழலா செய்யணும். அழுததை அந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கணும்ல, ஆனால் பண்ணலை. அடிமையாக விற்கப்பட்டு போகிறான். அம்மனமாக கொண்டு போய் கத்திரிக்காய் விற்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, போய் விற்கிறாங்க. அந்த சந்தையில் போய் நிற்கும் போது கூட அவன் உள்ளுக்குள்ள கிளைமேக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏமே கிளைமேக்ஸ் தெரியும் ராஜா, எனக்கு கிளைமேக்ஸ் தெரியும் அப்படிங்கிறான். எனக்கு கிளைமேக்ஸ் தெரியும் அப்படிங்கிறான். நல்லா போய்கிட்டு இருக்குது. எகிப்தியன் வீட்டை தேவன் என்ன பண்றாரு, யோசேப்பின் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீ வேலை பார்க்குற இடம் ஒன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும். அவன் சம்பளம் ஒன்று ஆசீர்வதிக்காது. அவன் சம்பளம் ஒன்னே ஆசீர்வதிக்காது. நீ போனதுனால அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இது ஒரு ஞானம் பாருங்க. இது ஒரு விஸ்டம் ஆபரேட் ஆகிறதுக்கான அடையாளம் பாருங்க. இப்போ பழி சுமத்தப்படுறான் பாருங்க. அங்கேயும் அவன் அழுதான், ஒப்பாரி வச்சான்னு எழுதவே இல்லை. ஜெயிலில் போய் உட்காந்து முக்கில் தாடியை வளர்த்துட்டு தேவதாசா மாறிட்டான். ஒரே ஒப்பாரிய சத்தம், 10 பேர் சேர்ந்து அவனுக்கு ஆறுதல் படுத்தினாங்க அப்படின்னு எழுதலை. மாறா 2 பேர் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் போய் என்னன்னு கேட்கான். மூஞ்ச தொங்க விட்டு உட்காந்துருக்கான். இவன் போய் என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான் பாருங்க. ஏமேன், ஏன் ஜெயிலில் இருக்கும்போது கூட இவனால் இப்படி இருக்க முடியுது? ஏன்னா எனக்கு கிளைமேக்ஸ் தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு கிளைமேக்ஸ் தெரியும். எனக்கு கிளைமேக்ஸ் தெரியும். இன்ஸ்டிங் உள்ளுக்குள்ளே அது ஒழிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. உள்ளுக்குள்ளே அந்த ஞானம் செயல்பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, கிளைமேக்ஸை திரும்ப திரும்ப இது என்ன பண்ணுது, சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால் நடக்கும் காரியங்களை குறித்து பிசாசு என்ன உருட்டுனாலும் சரி, என்னதெல்லாம் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டினாலும் சரி, இது அதற்கெல்லாம் ஒரு நாளும் பதில் சொல்லாது. ஏமே ஒரு நாளும் பதில் சொல்லாது. இது அகக்கண்ணை திறந்து விடும் பாருங்க. இன்ஸ்டிங்னா உங்களுக்கு புரியுது. அகக்கண் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மனக்கண் அப்படி சொல்கிறோம். அகக்கண், எல்லாரும் சொல்லுங்க அகக்கண். ஏமே கோல் ரொம்ப கிளியரா தெரியும் பாருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு அது உங்க வாழ்க்கையில் ஆபரேட் ஆகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோல் கிளியரா தெரியும், விஷன் கிளியரா தெரியும். என்ன விஷன்? சொப்பனத்தில் வந்த அந்த விஷன் இல்லையா, அந்த ட்ரீம், அது கிளியரா இருக்குது பாருங்க. இவனுக்கு எவன் மண்ணள்ளி போட்டாலும் அதுல கலக்கமே வர மாட்டேங்குது. எவன் குழிக்குள்ள தள்ளினாலும் அந்த 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 ஸ்கிரீன் அது அப்படியே நிற்கிது பாருங்க. தெளிவா 8K அல்லது 16K விஷன்ல என்ன பண்ணுது, கிளாரிட்டியா தெரியுது பாருங்க. நல்ல கிளிஸ்டர் கிளியரா தெரியுது பாருங்க. நான் சொல்றேன், எவன் மண்ணலி போட்டாலும் உன் விஷன் கிளிஸ்டர் கிளியரா என்னிலிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியும். ஏமே ஹல்லேலூயா. நான் முதலே சொன்னேன், இந்த ஞானம் செயல்படும் பொழுது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. என்னப்பா இவ்வளவு அடி வாங்கிட்டும் நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்ட்டு. எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தெரியாது பாருங்க. சொல்ல போனால் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் அல்ல. ஹல்லேலூயா. யாருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சிலர் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலை அவருடைய வேலை. ஆமென். உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணாதீங்க. ஒன்றும் பேசாதிருங்கள். இது ஹோலி ஸ்பிரிட்டிலிருந்து வருகிற ஒரு ஆலோசனை. தி ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. பேசாதிருங்கள். நீதிமொழிகள் 10:19 எடுங்களேன். ஞானத்தினுடைய அடையாளம் என்னங்கிறத நான் சொல்றேன்.
புத்திமான். தட் மீன்ஸ் என்ன? விஸ்டமாக இருக்கிற ஆள் அப்படின்னு அர்த்தம். லோடான்னு எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஞானம் இல்லைன்னு அர்த்தம். பாருங்க, இயேசு 12 வயசுல என்ன பண்றாரு? தர்க்கம் பண்றாரு இல்லையா? 12 வயசுல யார்கிட்ட போய் தர்க்கம் பண்றாரு? ஆசாரியர்கள்ட்ட, நியாயசாஸ்திரிகள்ட்ட எல்லாம் போய் என்ன பண்றாரு? வேதத்தை குறித்து தர்க்கம் பண்றாரு. 12 வயசுலயே தலைவர் சக்கப்போடு போட்ட ஆளு சிலுவையில 2 கல்லம் பக்கத்துல இருந்துகிட்டு சலம்பிக்கிட்டு இருக்கான் பாருங்க. தலைவர் வாயே திறக்கல. எங்க பேசணுமோ அங்க பேச தெரியுது பாருங்க. ஆமென். ஏன்னா சிலுவையில இவருக்கு கிளாரிட்டியா கிளைமேக்ஸ் தெரியுது. 3 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. இக்கால பாடுகள் பின்வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால திருட்டு போயிட்டெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அமைதியா இருக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, இன்னைக்கு என் கூட நீ இருப்பப்பா. அவன் அவ்வளவு பேசுறான், பக்கத்துல உள்ள அவ்வளவு பேசுறான், வாயே திறக்கல. ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்றான், வரலாமா அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கு என் கூட நீ பரதேசியில் இருப்பாய். அளவா பேசுறாரு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னையிலிருந்து ஒரு வார்த்தை தான் பேசுவேன், அது திருவாசகமா இருக்கும். ஆமென். மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். புரியலன்னா சகுனி படம் காமெடின்னு போட்டு பாருங்க. இதுக்கு மேல எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நாசர் பீடி சாமியாரா உட்காந்துருப்பாரு. கார்த்தி வந்து சொல்லுவார் பாருங்க காதுல, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்பாரு நாசரு. கார்த்தி ஒன்று சொல்லுவார், எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன நீ எப்படி ஏன்ட்ட கேட்க அப்படின்னா, இந்த பிச்சைக்கார கோலமே ஒரு பிரச்சனை இல்லையா உனக்கு அப்படின்னு காதில் ஒன்று சொல்லுவார். அதை வச்சுட்டு பார்த்தா நாசர் பெரிய சாமியாரா மாறிடுவார். கடைசியில் என்னப்பா சொன்ன அப்படின்னு போய் கேட்டா, நீயும் உட்காந்து பல பேர்கிட்ட பல விதமாக பேசுற, அப்படி பேசாத, எவனையாவது ஒருத்தனை கூப்பிட்டு ஒருத்தன்ட்ட மட்டும் பேசு. மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். இத சகுனி படத்துல இன்னைக்கு சொல்றான், இவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு. வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. வார்த்தையை அளந்து பேசுறவன் எப்படி இருப்பானா? புத்திமானா இருப்பாங்கிறது என்னைக்கோ சொல்லிட்டார் பாருங்க. சாலமோனின் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பேச்ச குறை. பேச்ச குறை. Glorious Father, thank you Father, thank you Father. ஒரு சிறந்த உதாரணம் பாருங்க. இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் கோட் ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூரியனை பார்த்து நாய் குறைக்கி எப்படி சொல்றோம் இல்லையா? சூரியனை பார்த்து நாய் குறைக்கி. இதுக்கெல்லாம் மூல ஆதாரமான வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், 4 ஸ்கொயர் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மினிஸ்ட்ரி. இதோடைய ஃபவுண்டர் யாருன்னு சொன்னால், ஏமி செம்பிள் அப்படிங்கிற ஒரு அம்மா தான் இதோடைய ஃபவுண்டர் பாருங்க. இவங்க மேலே ஏகப்பட்ட விமர்சனம். இவங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய சொத்து பத்துக்கள்லாம் விற்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் பண்ணுற அளவுக்கு இருக்குது பாருங்க. நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, 4 ஸ்கொயர் மினிஸ்ட்ரி. இவங்க ஒரு ஊரை விட்டே ஊருக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. கொஞ்ச நாளுக்கு அப்படியே சைலண்டாக மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு பாருங்க. பெரிய செலிபிரிட்டி மாதிரி இவங்க. இப்போ நம்ம பெரிய திரைப்பட நடிகர்கள்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் லண்டன் டைம்ஸ்லலாம் இவங்களை பற்றி ஆர்டிக்கல்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப ஃபேமஸ் பாருங்க. ஒரு நாள் கலிஃபோர்னியா மாகாணத்தில் வச்சு இவங்களை பார்த்துட்டாங்க. பார்க்கும் பொழுது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சூழ்ந்து நின்றுட்டு கேட்டாங்களாம், இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது உங்கள் மேலே, நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சுருக்கீங்க, அது பண்ணியிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க, உங்கள் மினிஸ்ட்ரியில் வந்து இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்ட்டு ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லலையா? உங்களை பார்த்து விமர்சிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்குது. என்னென்னா, ஈவினிங் வாக்கிங்கில் எலிசபெத் ராணி இந்த பாலத்தை கடந்து போகும்போது, குதிரை பரிவாரங்களோடு போகும்போது ஒரு நாய் குலைச்சுது, பதிலுக்கு அந்த ராணி குலைக்கலை அப்படின்ற. நாய்க்கு தெரியாது இது ராணின்னு, ஆனா ராணிக்கு தெரியும் தான் ராணி அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஃபேமஸ் கோட்டா வெளியில வந்தது பாருங்க. இந்த அம்மா சொன்ன, இந்த ஏமி செம்பிள் அப்படிங்கிற அம்மா சொன்ன இந்த காரியம் தான்
நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ராணி கீணின்னா இங்கே நாங்கள் அடிமையா அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருவாங்க. அதுக்காக இங்கே மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, சூரியனை பார்த்து நாய் குலைக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பாருங்க சிமியோன். இந்த ஞானம் ஆப்ரேட் ஆகுது பாருங்க. இந்த ஞானம் ஆப்ரேட் ஆகுது சிமியோனுக்கு. மெஷியாவை உலகமே தேடிக்கிட்டு இருக்கும்போது எருசலேம் தேவாலயத்தில் கரெக்டாக வந்து அது ஒரு சின்ன சர்ச்சு கிடையாது பாருங்க, பெரிய பண்டிகை நாள். அதெல்லாம் தாறுமாறாக என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே குழந்தைகளை தூக்கிட்டு லாந்துவாங்க போவாங்க. ஒரு பெரிய ஊர் இல்லையா, தேவாலயமும் ஒரே தேவாலயம், எல்லாருமே அப்பியர் ஆகிற ஒரு இடம் பாருங்க. இந்த பாட்டையாக்கு, இந்த தாத்தாக்கு எப்படி இவங்க தான் அப்படின்னு கண்ணுக்கு தெரியுது. இந்த விஸ்டம் ஆபரேட் ஆனிச்சுன்னா உன் டெஸ்டினி உன் முன்னாடி இருக்கிறத நீ கண்டுபிடிப்ப. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், டெஸ்டினி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிற உங்கள் மீது இந்த ஞானம் ரிலீஸ் ஆகுது. ஹல்லேலூயா. டெஸ்டினி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிற உங்கள் மீது இந்த ஞானம் ரிலீஸ் ஆகுது. இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் ஆகுது. ராபா ஷச்சகம் படரதலபா. You will find your destiny helpers. உங்க டெஸ்டினிக்கு உதவி செய்கிற நபர்களை நீங்க கரெக்டா பிடிக்க போறீங்க. ஆமென். உங்க டெஸ்டினிக்கு உதவி செய்கிற நபர்களை நீங்க கரெக்டா பிடிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில டிலேயை உண்டு பண்ணுகிற லோத்துகள். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் பண்ண யுத்தம் ஒரு யுத்தம் கூட அவனுக்கான யுத்தம் கிடையாது. எல்லாம் லோத்துக்காக பண்ணது. எமோஷனல் பாண்டேஜ், சென்டிமெண்டல் பாண்டேஜ். நான் சொல்றேன், இன்றைக்கு தேவ ஞானத்தினால அதெல்லாம் உடையுது. ஆமென். லோத்துகள் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேறுவாங்க. லோத்துகள் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேறுவாங்க. உங்களை ஸ்லோ பண்ற லோத்துகள், உங்களை ஸ்லோ பண்ற ஆகார், உங்களை ஸ்லோ பண்ற லோத்து ஆகார், இதெல்லாம் கட்டாயி நான் சொல்றேன், உங்களுடைய டெஸ்டினியை ரீச் பண்ற ஹெல்பர் மாதிரி இருக்கிற மெல்கி சேதைக்குகளோடு நீங்கள் கைகளை கோர்ப்பீர்கள். ஆமென். மெல்கி சேதைக்குகளோடு கைகளை கோர்ப்பீர்கள். ஆமென். இன்ஸ்டிங் என்ன பண்ணும், உங்களுடைய டெஸ்டினியை அட்ராக்ட் பண்ணும். பாருங்க எப்படி சிமியோன் கரெக்டா இதுதான் அந்த குழந்தை என்பதை உள்ளுணர்வு சொன்னிச்சோ. இந்த ஞானம் வந்ததுன்னா உங்க ப்ராடக்ட் என்ன, உங்க பிசினஸ் என்ன, உங்க ஒர்க்கிங் பிளேஸ் என்ன, எதில் நீங்க கை வைக்கலாம், எதை நீங்க தொட்டா அது பெருகும் அப்படிங்கிற இன்ஸ்டிங் உள்ளுக்குள்ள அடிச்சுட்டே இருக்கும் பாருங்க. ஆமென். கரெக்டா சொல்லும், இதுல கையை வை, இதுல இன்வெஸ்ட் பண்ணு, இதுல போடு, இதுல எடு, இது எல்லா சத்தமும் உங்க காதுகள்ல விழும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா சத்தமும் உங்க காதுகள்ல விழும் பாருங்க. அடுத்து இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, கனெக்ட் பண்ண உதவி செய்யும், கனெக்ட் பண்ண வைக்கும். எப்படி கனெக்ட் பண்ண வைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாளில் நடந்த ஈவெண்ட் கிடையாது. சரியா? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கனெக்ட் ஆகி தான் என்ன பண்ணுது, இன்னைக்கு ரிசல்ட்டாக வருது பாருங்க. எல்லாம் கனெக்ட் ஆகி தான் என்ன பண்ணுது, ரிசல்ட்டாக வருது. உதாரணத்துக்கு சொல்லுவோம், நம்ம ஊழியத்தை எடுத்துக்கிட்டா வெவ்வேறு டைப்பில் தான் நீங்கள்லாம் வந்து சேர்ந்துருக்கீங்க இல்லையா? யார் யூடியூப்பில் பார்த்து வந்து சேர்ந்துருப்பீங்க, இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதாவது வாட்ஸ்அப்பை பார்த்து ஏதோ ஒன்று, எல்லாம் வெவ்வேறு இடத்துல கனெக்ட் ஆகி அப்படி தான் வந்திருக்குது இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா இன்சிடெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் என்ன பண்ணுது, அப்படி எப்படி அங்கங்கே இருக்கும் பாருங்க. இதை கனெக்ட் பண்ண தெரிகிறது ஒரு ஞானம். இன்னைக்கு ஒரு ப்ராஃபஸி வருது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் உங்களை நோக்கி வருது அப்படின்னு சொன்னா, இந்த ஞானமானது என்ன பண்ணும்னா உங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை கனெக்ட் பண்ணும். ஏமே, உங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், அதை கனெக்ட் பண்ணும் பாருங்க. இது ஒரு ஞானம். ஏமே, நான் மறுபடியும் ரிலீஸ் பண்றேன், ஒரு வார்த்தையை கனெக்ட் பண்ணக்கூடிய ஞானத்தினால நீங்கள் நிரம்புவீர்களா? இப்போ இயேசுதான் மெசியா இல்லையா? இயேசு மெசியா. இதை வந்து ஆசாரியர்களுக்கு பரிசேயர்களுக்கெல்லாம் கனெக்ட் பண்ண தெரியல பாருங்க. கண்ணு முன்னாடி அற்புத அடையாளம் நடக்குது, ஆனால் கனெக்ட் பண்ண தெரியல.
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இப்படி மாம்சத்தில் வந்திருக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ண தெரியல பாருங்க. படிச்சவன் மேதாவி எல்லாமே இருக்கான், ஆனா என்ன பண்ண முடியல, இயேசுவை பார்த்து இவர் தான் மெசியா அப்படின்னு கனெக்ட் பண்ண தெரியல. ஆனா படிக்காத எத்தனையோ பேர் இவர் மெசியா அப்படின்னு கரெக்டா கனெக்ட் பண்ணி சொல்றாங்க பாரு. ஏமே இவர் மெசியா, படிக்கல கல்லாதவர்களா இருந்தும் அப்படின்னே சொல்லுது. இவர் மெசியாங்கிறத என்ன பண்றாங்க, வார்த்தையின் அடிப்படையில் கொண்டு வந்து கரெக்டாக சேர்க்குறாங்க பாருங்க. ஒரு சமாரிய ஸ்திரீ, அவ ஒழுக்கம் இல்லாதவ தான், ஆனால் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து கண்டுபிடிக்கிறா பாருங்க. கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து கண்டுபிடிக்கிறா. நான் சொல்கிறேன், இந்த ஞானம் செயல்படும் பொழுது கரெக்டாக கண்டுபிடிச்சு உங்களுக்கான ரிசல்ட்டை கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. கரெக்டாக கோர்வையாக கொண்டு வந்து யார் யாரெல்லாமோ சொன்ன தீர்க்க தரிசனங்களினுடைய ரூபமாய் ரிசல்ட்டா இன்னைக்கு உங்க கையில் இது உண்டாக போகுது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனத்தில் தேவன் உங்க வாழ்க்கையை வைக்கல. there is some connections. ஆமென். உங்க வீட்டுக்குள்ள இருக்கும், அது உங்க மனைவி கிட்ட இருக்கும், உங்க கணவன்கிட்ட இருக்கும், சபையில் இருக்கும், நீங்க தினந்தோறும் பயணிக்கிற இடங்கள்ல இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கனெக்ஷனாக வருது பாருங்க. ஆமென். சமயத்தில் அது தற்செயலாக நடக்கிற மாதிரி இருக்கும், ரூத்துக்கு நடந்த மாதிரி. ஆமென். பட் தேர் இஸ் அ கனெக்ஷன். ஆமென். இதை நகோமி கண்டுபிடிச்சிட்டா பாருங்க, இதுதான் கனெக்ஷன் அப்படின்னு. ஆமென். இதுதான் கனெக்ஷன் கண்டுபிடிச்சா பாருங்க. அந்த மாதிரி சில காரியங்களை கனெக்ட் பண்ண அது உங்களுக்கு சொல்லித்தரும். ஆமென். மூணாவது, சரியான சமயத்தில் இது காலடி எடுத்து வைக்க உதவி செய்யும். சரியான சமயத்தில் காலடி எடுத்து வைக்க உதவி செய்யும். பெரும்பான்மையான நேரங்களில் மற்றவங்களோட போட்டி போட்டே காலடி எடுத்து வச்சு கால் கப்ப விரிஞ்சிருச்சு. இந்த வயசுல அவங்களாம் இப்படி ஓடுதானே அப்படின்னு சொல்லி நம்மளும் ஓடி முட்டி தெரிஞ்சது தான் மிச்சமா இருக்குது பாருங்க. ஆபிரகாம் இப்படி செய்கிறான் இல்லையா, அவசரப்படுறான். ஆன் டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், ஆகார இது பண்ணதுனால இன்ன வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஆபிரகாம் அந்த தப்பு பண்ணுறான். மோசே என்ன பண்ணுறான், அந்த தப்பு பண்ணுறான் பாருங்க. ஆன் டைமில் காலடி எடுத்து வைக்காமல் அவசரப்பட்டு முன்னாடி கால் எடுத்து வச்சு கொலகாரங்கிற பேரை வாங்குறான் பாருங்க. அப்புறம் ரொம்ப சுற்றி இன்னும் டிலே ஆகி என்ன பண்ண வேண்டியிருக்குது, 40 வருஷம் கழித்து போய் தொட வேண்டியிருக்குது. ஆபிரகாம் பண்ண கூத்துனால 16 வருஷம் கழித்து என்ன பண்ண வேண்டியிருக்குது, தொட வேண்டியிருக்குது பாருங்க. நான் சொல்கிறேன், நீ உன் வாழ்க்கையில் 16 அல்லது 40 எதை இழந்தியோ எனக்கு தெரில, ஆனால் இன்றைக்கு இந்த விஸ்டம் உன் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகிறதுனால ஆன் டைமில் நீ ஸ்டெப் எடுத்து வைப்ப. ஏமே ஆன் டைமில் ஸ்டெப் எடுத்து வைப்ப. ஈசாக்கு அதை கரெக்டாக பண்ணுறான். அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எப்படி இவன் ஆபிரகாம் எகிப்துக்கு கிளம்பி போனானோ அந்த மாதிரி பஞ்சம் பிரச்சனை அப்படின்னு உடனே ஈசாக்கும் என்ன பண்றான், எகிப்துக்கு கிளம்பி போறான். ஏன், எகிப்தில் இப்படிதான் எங்க அப்பா எங்க அம்மாவை விட்டு கொடுத்து பணக்காரன் ஆயிட்டாரு. நீ பேக்கரி ஓனர் தான் போலைய. ஏ வீரபாகு, சிலருக்கு புரியுது சிலருக்கு புரியல, கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். ஏ வீரபாகு, நீ எப்படி பேக்கரி ஓனர் ஆனான்னு. அதே மாதிரி ஆபிரகாம் என்ன பண்ணவன், அதே மாதிரி என்ன பண்றான், ஈசாக்கு எகிப்துக்கு கிளம்பி போகணுன்ட்டு நிலையெடுத்து நிற்கிறான். ஆண்டவர் கூட்ட சொல்றாரு, நோ நோ நோ. இப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து வருது பாத்தீங்களா, இதுதான் தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். ஆமென். பஞ்சமா இருந்தாலும் இங்க இரு, இங்க விதை, இது ஆன் டைம் ஸ்டெப். ஹல்லேலூயா. இங்க என்ன பண்ண முடியும், 100 மடங்கு அறுவடைய செய்ய முடியும் அப்படிங்கிறார். ஏமே ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆன் டைம் ஸ்டெப். இயேசு ஒரு செகண்ட கூட அவசரப்படல, டிலே ஆகும் பண்ணல. மரியாள் வந்து கேட்குது இல்லையா, பிரச்சனை இருக்குது, வாங்க என்னன்னு பாருங்க, அபிஷேகம்லாம் பண்ணப்பட்டிருக்கேள், வாங்கோ, புறாலாம் பறந்து வந்ததை எல்லாரும் பார்த்துட்டாவோ, எங்க என்னப்பா ப்ராபசி, எங்கப்பா சர்ச்சு க்ரோத்து, எங்கப்பா அது, எங்கப்பா இது அப்படின்னு இன்னைக்கு நம்மளை கழுத்தை நெரிக்கிற மாதிரி இயேசுவின் அம்மா என்ன பண்ணுது, இயேசுவை கழுத்தை நெரிக்குது. போமா அப்படின்ட்டாரு. உனக்கு எனக்கு என்ன, போயிரு
அப்படின்ட்டு பாருங்க. சொல்லிட்டு 5 வருஷம் கழிச்சு திராட்சை ரசத்தை தரல, ஆன் டைம்ல அதை செய்யறாரு பாருங்க. ஏமே என்னன்னா வித்தின் a செகண்ட் கூட அவர் பக்காவா மூவ் பண்றாரு. நான் சொல்றேன், இந்த ஞானம் அப்படி உங்க வாழ்க்கையில செயல்படும். ஈச் அண்ட் எவ்ரி மினிட், இந்த மினிட்ல இதை செய்யலாம், இந்த செகண்ட்ல இதை செய்யலாம் அப்படிங்கிற ஞானம் உனக்குள்ள உதிக்கும் பாரு. ஹல்லேலூயா. அது டிலேயும் ஆகாது, அது ஃபாஸ்டாகவும் போகாது பாருங்க. ஆன் டைம்ல செய்யும் போது அறுவடை 100% இருக்கும். அற்புத அடையாளமும் தாராளமா நடக்கும். வெறும் தண்ணி ரசமா மாறும். ஏமே ஹல்லேலூயா. க்ளோரியஸ் ஃபாதர். 4வது, அவசரப்பட்டு ஆரம்பிச்சேன், அவசரப்பட்டேன், இதனால இந்த நஷ்டம் அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிற காரியத்தை, அந்த காரியங்களின் மீது இன்றைக்கு ஒரு தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ஏமேன். அதெல்லாம் அப்படி மைனஸ் ஆயிட்டு அப்படி இழந்துட்டேன் அப்படின்னு சொன்ன காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஆன் டைம் ஸ்டெப்பில், ஹல்லேலூயா, ஐயோ நல்ல வேகங்க, ஆன் டைம் ஸ்டெப்பில் பெரிய அறுவடையை உங்களுக்கு கொண்டு வரட்டும், பெரிய அறுவடையை கொண்டு வரட்டும். 4வது, இந்த விஸ்டம் ஆபரேட் ஆகும்போது யூ வில் ஷுவர்லி ப்ராஸ்பர். ஆமென். இந்த விஸ்டம் ஆபரேட் ஆகும்போது உன் ப்ராஸ்பரிட்டிக்கு எல்லையே இருக்காது, தடையே இருக்காது. ஆமென். நீதிமொழிகள் 3:17-18 வாசிங்களேன். ஆஹா. ஆமென். 2 பேதுரு 1:3, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். வாசிங்க. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. ஜீவனுக்கும் அறிவு கொண்டு வருவது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். ஜீவனுக்கும்னா என்ன? ப்ராஸ்பரிட்டின்னு எடுத்துக்கோங்க, சரியா? இப்பெல்லாம் ஜீவிக்கிறதுக்கே ப்ராஸ்பரிட்டி வேணும் இல்லை? ஏமே எங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியா செலவு இருக்கு? இல்ல. ஆமா, ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் ஷுவரா தரும் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஷுவரா தரும். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஞானம் வரும்போது பாருங்க, உலக ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உலக ஞானத்தில் செயல்பட்டு நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் சிறையிருப்புக்குள்ளாவீர்கள். ஆமென். ஒரு கம்பெனி உங்களை வேலைக்கு எடுத்து உட்கார்ந்து ஞானத்தை போதிக்கிறான்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் கம்பெனியை விட்டு நீ வெளியே போகக்கூடாதுன்னு அர்த்தம், இல்லையா? என்ன பண்ணுறது? ஒரு கேப்டிவிட்டிக்குள்ள மாட்டிக்கிறோம். ஆனால் தேவ ஞானம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ ஞானம் உங்களில் ஆப்ரேட் ஆகும் பொழுது நீங்கள் சிறையிருப்புக்குள்ள இருக்க மாட்டீங்க, பவர்ஃபுல்லா இருப்பீங்க. ஏமே பவர்ஃபுல்லா நீங்கள் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 2:5. மனுஷ ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குதா? நயவஞ்சகமா, வசீகரிக்க கூடியதா இது இருக்குதான் பாருங்க. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இல்லை சொல்லுங்க, மறைக்கப்பட்டதுமான தேவ ஞானத்தையே நாம் பேசுகிறோம். இயேசுவை தேவன் ஞானமாக வைத்தார், அந்த ஞானத்தை மறைத்து வைத்தார். மறைத்து வைத்தது நான் மகிமைப்படும்படியாக வைத்தார். ஏமே ஹல்லேலூயா. ஏன்னா கொலோசியர் 2:13 எடுங்க. கொலோசியர் 2:13 அல்லது சரி 1 கொரிந்தியர் 1:24 எடுங்க. 1 கொரிந்தியர் 1:24. பவுல் இந்த 1 கொரிந்தியர் 2:5 வாசிச்சோம் இல்லையா? அதில் பவுல் ஒரு பயமே இருந்துதான் பாருங்க அவருக்கு. இந்த உலக ஞானம், வசீகரிக்கக்கூடிய ஞானம்,
இல்லையா? அதில் சிக்கிடக்கூடாது இந்த ஜனம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஃபியர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறார். அப்படி அதை கொஞ்சம் கூட அந்த மாதிரி சாயல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக நான் இருந்தேன். இந்த பிரபுக்களுடைய ஞானத்தின் கொத்த ஞானமாக இது செயல்பற்றக்கூடாது, மேனுப்புலேட் பண்ணுற மாதிரி இருந்துட கூடாது. நான் ஒவ்வொரு தடவை சத்தியத்தை அறிவிக்கும் போதும் அப்படிதான் இருக்கிறேன் பாருங்க. ஆண்டவரை ஜபகரை யாரும் பார்க்கக்கூடாது, இந்த சத்தியத்தை கேட்டு கர்த்தரை உறுதியாக பிடிச்சுக்கிடணும். ஜபகர் மேனுப்புலேட் பண்ணான்னு இருக்கக்கூடாது. ஏமே ஆமாம், நம்ம துதிய பாடி இங்கே ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஃபேன்ஸ் கிரியேட் ஆவாங்க, ஆகிட்டு போட்டோம், அது பேசாமல் அது ஒன்றும் செய்ய முடியாது, தடுக்க முடியாது பாருங்க. ஆனால் என்னுடைய நோக்கம் ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணுறதல்ல, சீஷர்களை உண்டாக்குவது. ஹல்லேலூயா, சீஷர்களை உண்டாக்குவது பாருங்க. பவுல் இந்த இதில் ரொம்ப சூப்பராக ஆப்ரேட் ஆகி என்ன பண்ணுறாரு, அதை சொல்கிறாரு. இதை பிரபுக்களுடைய ஞானத்தை நான் சொல்லிடக்கூடாது, தேவ ஞானத்தை நான் என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படிங்கிறாரு பாருங்க. அது என்ன தேவ ஞானமா? அது உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருந்த காரியமாக பாருங்க. அது மறைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக மறைக்கப்பட்டிருக்கிறது? நான் மகிமைப்படும்படி அது மறைக்கப்பட்டிருக்குது. ஏமேன். நான் சொல்கிறேன், இந்த ஞானம் இன்னைக்கு ரிவீல் ஆகுது உங்க மீது ஒரு பெரிய குளோரியை டவுன்லோட் பண்ணுறதுக்காக. 1 கொரிந்தியர் 1. நல்ல கையை தட்டுங்களேன். சிம்பிளாக கொண்டு வந்துட்டார். இந்த ஞானத்துக்காக போன வாரம் சொன்ன மாதிரி நீ ஒரு ஆலமரத்துக்கு அடியிலையோ புளிய மரத்துக்கு அடியிலையோ உட்காந்து, இதுதாங்க எங்கள் ஓனர் முத்தி பெற்ற ஞான போதி மரம் இல்லைங்க, இது புளிய மரம். இந்த ஊரில் ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு புளிய மரம் இந்த சைடு போகிற ஊரில் ஒரு கிராமத்தில் அந்த புளிய மரம் வந்து காய்க்கவே செய்யாது. காயாக இருக்கும், டப்புன்னு அது என்ன ஆயிரும், பட்டு இதாயிரும் பாருங்க. அப்போது ஒரு நாள் பார்த்தா திடீர்னு அது நல்ல கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த புளி வந்து என்ன ஆயிடுச்சு, நல்ல புளி ஃபுல் ஃபார்மில் வந்து நல்ல கனி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது கீழே ஒருத்தர் உட்காந்துருப்பார், சாமியார் மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருப்பார். என்ன சாமி, அவர் தான் சொல்லிகிட்டு இருப்பார், இது பட்டு போன மரம், இது அப்படியான மரம், அது அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு கிடப்பார். அதனால் இது புளிக்காது, இந்த ஊர் பேரில் ஒரு சாபம் இருக்குது அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தா திடீர்னு புளி ஃபார்ம் ஆகி வந்துருச்சு. எல்லாம் புளி நல்லா காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க. அப்போ என்ன சாமி, புளி வந்து வந்துருச்சு அப்படின்னா, களி முத்தி போச்சு அப்படின்னாரு. அந்த பயா நம்மளை மாதிரி நக்கல் பிடிச்ச பயா பாருங்க, களி முத்தல சாமி, புளி முத்திட்டு அப்படி. களி முத்திருச்சா, புளி முத்திருச்சு. இது அந்த மாதிரி மரத்துக்கு கீழே இருந்து வாங்குற களி முத்தின புளி முத்தின காரியம்லாம் இல்லை. கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றவன், யூதனா இருந்தாலும் சரி கிரேக்கனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இயேசுவே ஞானம். ஏமே, இயேசுவே ஞானம், இயேசுவே ஞானம். இப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. உலகமே நம்மளை பார்த்து வியக்கும்படி வைத்திருக்கிறார். வேதம் பதிவு பண்ணும்போது இப்படி சொல்லுது பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளை காட்டிலும் உலகத்தின் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ரொம்ப ஞானவான்களா இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்றதுக்காக சொல்லலை. புரியுதா? மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு அப்படின்னு எழுதின உடனே ஆமா ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்றதுக்காக இல்லை, அதை சரி பண்ண முடியுங்கிறதுக்காக சொல்லியிருக்கு இல்லையா? இது எப்படிப்பட்டது பாருங்க. உலகத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை விட ஞானவான்களா இருக்கிறார்கள் என்பது நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், அது அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லல. அதை உடைக்கணும், அதை உடைச்சு சுக்குநூறு ஆக்கணும். கல்தேரியின் ஞானம் எல்லாம் தோத்து போய் அது தேவ ஞானத்தை நோக்கி ஓடி வரணும். தேவ ஞானத்தை நோக்கி ஓடி வரணும். எவனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியல. பேதலிச்சு போய் நிற்கிறான் ராஜா. கல்தேரெல்லாம் கூப்பிடுறான், சொல்லுங்கடா சொல்லுங்கடா, என் கணம் என்னன்னு சொல்லுங்கடா, இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்கடா அப்படின்னு ஒருத்தனை தூக்குறாங்க. ஏமே, அவ்வளவு கல்தேயரின் கூட்டத்தின் மத்தியில, அவ்வளவு அடிமைகளின் கூட்டத்தின் மத்தியில ஒரு மனுஷனை தூக்குறாங்க. நீர் தேவ ஞானம் பெற்றவராமே, நீர் தேவனாமே. ஏமே, நீர் தேவ ஞானம் பெற்றவராமே, தேவ ஆவி உமக்குள்ளே இருக்காமே. இவங்க ஆவியின் அடையாளமே பாய இழிக்கிறதும் சேர உடைக்கிறதுமா, நடு ரோட்ல நின்று அந்நிய பாஷை பேசுறாங்க. அதெல்லாம் அடையாளம் இல்லை, அதெல்லாம் அடையாளம் இல்லை. அவனால பண்ண முடியாததை நாம் பண்ணணும் பாரு, அதுதான் அடையாளம்.
ஆமென். அவனால் கண்டுபிடிக்க முடியாத நான் கண்டுபிடிக்கணும் பாருங்க. அதுதான் அடையாளமாக இருக்குது. நான் சொல்கிறேன், நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய தலைமுறைகளும் பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், மருத்துவ கண்டுபிடிப்புகள். ஐயோ, நல்ல கையை தட்டி வாங்க. நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள், ஏஐ கண்டுபிடிப்புகள், ஓஐ கண்டுபிடிப்புகள், ஏஐ தாண்டி இனி வரக்கூடிய ஓஐ தாண்டி இன்னும் செட்டை என்னெல்லாம் வரப்போதோ எல்லா ஃபீல்ட்லையும் நம்முடைய பிள்ளைகள் கீ போஸ்ட்ல இருப்பாங்க. முடிஞ்ச ஆன்லைன்ல மியூட் போட்டுரு தம்பி. நான் இப்போ சொல்ல போறதா கொஞ்சம் மியூட் போட்டு. பிராமணர்கள் சிறு வயதிலிருந்தே ஒரு காரியம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. நம் இனத்தவர்களே ஞானவான்கள். நம்மள மாதிரி ஞானம் ஒருத்தன்ட்டையும் கிடையாது. 3% தான் இந்தியாவையே கட்டி ஆளுவோம். சொல்லி சொல்லி திணிக்கப்படுது பாருங்க. எல்லா ஃபீல்டுலையும் மேலே எறும்பி நிற்கான். 1000 கத்தலாம், அசைக்க முடியாத. 1000 கத்தலாம், அசைக்க முடியாது. உலக நாடுகளை எதிர்த்து நின்னாலும் யூதனை அசைக்க முடியாது இல்லையா? நான் சொல்றேன், காலம் மாறுது. சபைக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். சபை இருக்கட்டும். சபைக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். எனக்கும் என் தலைமுறைக்கும் தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். எனக்கும் என் தலைமுறைக்கும் தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. Glorious Father. 1 கொரிந்தியர் 1:18. ஆஹா. ஆமென். நல்ல கையை தட்டி வாங்கியிருக்க வேண்டாமா? உலகத்தின் ஞானிகள் எல்லாம் வெட்கப்படும்படி, ஹalleluya, என்னையும் என் தலைமுறையும் தேவன் ஞானவான்களாய் எழுப்புகிறார். ஹalleluya. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டியை பேசுவேன் நம்பி வந்திருக்கலாம். அதை நீங்கள் சுகத்துக்காக வந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். நம்ம வேதம் சொல்லுது, இந்த ஞானம் வலது கையில் தீர்க்காய் செய்யும், இடது கையில் செல்வத்தையும் கணத்தையும் தரும் அப்படிங்கிறது. ஹalleluya. ஆமென். அப்படியே எழுந்து நிற்போம். Thank you Father. 2-3 காரியங்களை பேசியிருக்கிறேன். அதான் மறுபடியும் சொல்கிறேன். நானே இதை திரும்ப கேட்க வேண்டியிருக்கு. அதனால் ஆன்லைனில் இதை வரும்பொழுது என்ன பண்ணுங்க, திரும்ப கண்டிப்பாக கேளுங்க. இந்த மெசேஜ் மட்டும் இல்லை, நம்முடைய எல்லா மெசேஜையும் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை கேட்கறதோட நிப்பாட்டாதீங்க, திரும்ப கேளுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது எவ்வளோ நேரம் முழு பலத்தோட முழு இருதயத்தோடு நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லவே முடியாது இல்லையா? அங்கங்கே ஓடும். நாளைக்கு வேலையை பற்றி கொஞ்சம் ஓடும், நாளைக்கு இருக்கிற பெண்டிங் ஒர்க்கு கொஞ்சம் ஓடும், பிள்ளைகளை கிளப்புறது நாளைக்கு ஓடும், ஏதாவது ஒன்று ஓடும் இல்லையா? ஸோ இந்த ஓட்டமெல்லாம் ஒரு நேரம் ரிலாக்ஸ்டாக நிற்கும் பாருங்க. நிற்கும் போது என்ன பண்ணுங்க, திரும்ப ஒரு தடவை இதை கேளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நாளாக நம்ம ஒரே பிரச்சனையில் உழண்டு கிடக்கிறத தேவன் விரும்பலை. சபையாக நானும் இதை விரும்பலை. ஆமென். சட்டுன்னு அடுத்தடுத்த பாட்டுக்கு ஓடிடணும் பாருங்க. பல வருஷமாக ஒரே இதை போட்டு முக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. யா அப்படியா இப்படியா அதுயா இதுயான்ட்டு சை அப்படின்றணும். என்ன சொல்லணும்? சை. இயேசு அவ்வளோதான் பேர் வைக்கிறார் பாருங்க. புயல் அடிக்குது, அலை அடிக்குது அப்படிங்கும் போது சை சும்மாரு அப்படின்றாரு. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை கொடுக்கணும். ஆமென். சை போ அப்படின்னு இந்த மாதிரி இன்வென்ஷனுக்குள்ள இறங்கணும். நானும் என் தலைமுறையும் புதிய கண்டுபிடிப்புகளுக்குள்ள இறங்கணும். கிஃப்ட் எல்லாம் தாறுமாற ஆப்ரேட் ஆகணும். ஹalleluya. ஆமென். உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்னதான் அந்த இடத்துல வைக்கிறார். கனெக்ட் பண்ணி பழகணும் பாருங்க. கனெக்ட் பண்ணி பழகணும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதுக்குள்ள நம்மளை பார்க்கணும், என்னைய பார்க்கணும்.
என்னையே பார்க்கணும். நீங்களே சொல்லுங்க, டே உன்னையே நீ பாடுறாதுல சொல்லுங்களேன், உன்னையே நீ அதை பாரு, உன்னையே நீ அதில் பாரு. இந்த யாரை கொண்டு இதை வெட்கப்படுத்த போறாரு? இந்த ஞானிகளை என்னை கொண்டு, என் பிள்ளைகளை கொண்டு வெட்கப்படுத்த போறார். ஆமென். என்னை கொண்டு தான் அந்த ஞானிகளை வெட்கப்படுத்த போறார். நான் சொல்றேன், இது இன்னையிலிருந்து தாறுமாற அவன் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகும். ஹல்லேலூயா. டீச்சர்ஸ்லாம் வாங்கிக்கோங்க, சிஸ்டர்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. மற்றவன் கிளாஸ் எடுத்ததோட நீ போர்டில் கை வைக்கும் போது ஒரு மகிமை இறங்கும், ஒரு மகிமை இறங்கும், மகிமை இறங்கும், மகிமை இறங்கும். உங்க ப்ரொஃபஷனை மனசுல நினைச்சு கைகளை உயர்த்துங்க. நீ கை வச்ச மாதிரி அதுல இருக்காது. உலகத்தின் ஞானிகள் வெட்கப்பட்டு போகும்படி மாராபா ஷாச்சாக்காம் படரதலபா கத்து கொடுக்கறதுல ஒரு டிஃபரெண்ட். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இதை தான் எல்லாரும் சொல்றாங்களா ஆண்டவரே? சென்னையிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இதை பேசாத ஆட்களே இல்லையே, நான் இதையே போட்டு பேசி என்ன செய்ய அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது என்ன சொன்னார்? இல்லை இல்லை, சத்தியத்தை சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் இதை இந்த விதத்தில் சொல்றதுக்கு நீ ஒருத்தன் தான் இருக்கிற. ஆமென். இதை இந்த மாதிரி சொல்றதுக்கு நீ ஒருத்தன் தான். you are something different. உன் ஞானம் வேற மாதிரி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I believe வருகிற வாரங்களில் இந்த ஞானம் விருத்தியாகும். பாருங்க, கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கும். பாருங்க, கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் இது நிரம்பும். செப்டம்பருக்குள்ள வேற இடத்துக்கு போவோம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. glorious Father. கைகளை உயர்த்துங்க. Thank you Lord. Thank you Father. Thank you Lord. Thank you Father. நீரே என்னுடைய ஞானம் டாடி. Confess it with me. நீரே என்னுடைய ஞானம், நீரே என்னுடைய ஞானம், நீரே என்னுடைய ஞானம், நீரே என்னுடைய ஞானம். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாள் உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும், வார்த்தைகளும், ஆலோசனைகளும், போதனைகளும் எங்களை இருதயத்துக்குள்ள பசுமரத்தாணி போல பதிவதாக புதிய வெளிச்சங்களுக்குள்ள எங்களை நடத்துங்க டாடி. கனெக்ட் பண்ண கற்றுக் கொடுங்க. கிளைமேக்ஸை பார்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஷேர் ப்ராஸ்பரிட்டியை எங்கள் வாழ்க்கையில் இது கட்டவிழ்க்கு இருக்குது. அதுக்காக நன்றி சொல்லுகிறேன் டாடி. உலகத்தின் ஞானியை வெட்கப்படுத்தும்படி எங்களை நீர் ஞானவானாய் வைக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் வந்ததுக்கான பலனை நாங்கள் அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த ஞானத்தை போதித்த கர்த்தாவே, இந்த தேவ மனிதனை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் விதைக்கிறோம். இந்த ஞானத்திற்காக நாங்கள் விதைக்கிறோம். போதிக்கிறவர்களுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் பங்கை அழியுங்கள் என்று எழுதியிருக்கிறதே, அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து நாங்கள் விதைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதை விசுவாசித்து நாங்கள் விதைக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆன் டைம் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் டாடி. ஆன் டைம் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. 100 மடங்கு அறுவடை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைத்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. 1000 மடங்கு விருத்தியாகட்டும் கர்த்தாவே. இது என் குடும்பம் டாடி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தந்த பிள்ளைகள். என் குடும்பத்துக்கு எப்படி ஞானத்தை நீர் சப்ளை பண்ணுறீரோ, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஞானத்தை சப்ளை பண்ணுங்க. ஞான குறைவினால தோல்வியில உண்டான பாதிப்பே தெரியாத அளவிற்கு இந்த நாளிலிருந்து இந்த ஞானத்தினாலே ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வதிக்கிறேன் டாடி, ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். ஆமென், 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 ஆமென். God bless you, God bless you, God bless you. Thank you. புதன்கிழமை தோறும் கூகுள் மீட்டில் ப்ரேயரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய நேரம் ஜெபிக்கணும் பிரதர், நிறைய நேரம் வேத வாசிக்கணும் பிரதர் அப்படின்னு கேட்குறவங்க என்ன பண்ணுங்க, புதன்கிழமை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க, நேரம் ஒதுக்குங்க. வேறு வழி இல்லை. ஒரு என்னைக்கு தான் கற்றுக்கிட்ட போகிறீங்க, கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா. ஏன்னா புதன்கிழமை தோறும் நடக்கிற மெசேஜஸ் ரெக்கார்டு கிடையாது, சரியா? பதிவு செய்யப்பட மாட்டாது. ஆகவே நீங்கள் அந்த டைமில் வந்து கேட்டால் தான் உண்டு. இது ஒரு டிசிப்ளின், இது ஒரு டிசிப்ளின். இது கிருபைக்கு
உட்பட்டு உங்கள் நேரத்தை ஒதுங்குபடுத்தி இங்கே செய்யணும் பாருங்க. நேரத்தை ஒதுங்குபடுத்த பழகிட்டோம்னா அது ஒரு ஞானம். நேரத்தை ஒதுங்குபடுத்துறது ஒரு ஞானம். கண்டவம்லாம் நம்ம பாக்கெட்டில் கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஞானம் அல்ல. பணத்தை விட முக்கியமானது நம்முடைய நேரம். நம்ம நேரத்தை நாம தான் செலவு பண்ணணும், இன்னொருத்தர் செலவு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது பாருங்க. ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறது, அந்த டைமை ஒதுக்கி இருக்கிறோம். புதன்கிழமை தோறும் நடக்குது, வெள்ளிக்கிழமையும் நடக்குது. ரெண்டுமே நீங்கள் கலந்து கொண்டாலும் நல்லது தான். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் மாலை ஆராதனை. சீக்கிரத்தில் புது இடத்துக்கு போக போகிறோம். அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது நிச்சயமாக ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கோங்க, காசு எதிர்பார்த்து நான் சொல்லலை, சரியா? ஏன்னா சில ஊழியக்காரங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு 2 தடவை சொன்னால் ஏதோ எதிர்பார்க்காரு அப்படின்னு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இந்த குறைவுகளை எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்குவார். ஆமென்.